For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற குழுக்கள் பார்லிமெண்டரி கமிட்டீஸ் என்பவை நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழுக்களாகும். நாடாளுமன்றம் பெரியதாக இருப்பதால் அனைத்து விஷயங்களையும் விரிவாக விவாதிக்க நேரம் இருப்பதில்லை. எனவே அரசாங்கத்தின் வரவு செலவுகள், சட்ட மசோதாக்கள் மற்றும் திட்டங்களை நுணுக்கமாக ஆராய இக்குழுக்கள் உதவுகின்றன. இவை பெரும்பாலும் குறு நாடாளுமன்றம், மினி பார்லிமெண்ட் என்று அழைக்கப்படுகின்றன. இவை இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன: நிலைக்குழுக்கள் ஸ்டாண்டிங் கமிட்டீஸ் மற்றும் தற்காலிக குழுக்கள் ஆட்ஹாக் கமிட்டீஸ். நாடாளுமன்ற குழுக்கள் இந்திய ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். அதே நேரத்தில் அவை செயல்பாட்டில் பல சவால்களையும் வரம்புகளையும் எதிர்கொள்கின்றன. இந்தியாவில் நாடாளுமன்ற குழுக்களின் பங்கு மற்றும் சவால்களை பற்றி விவாதிக்கவும். இந்திய ஜனநாயக அமைப்பில் நாடாளுமன்ற குழுக்கள் பார்லிமெண்டரி கமிட்டீஸ் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. நாடாளுமன்றத்தின் பணிச்சுமையை குறைக்கவும், சட்டங்களையும் பட்ஜெட்டையும் ஆழமாக ஆராயவும் இவை உதவுகின்றன. நீங்கள் கேட்டவாறு இக்குழுக்களின் முக்கியத்துவத்தையும் அவை எதிர்கொள்ளும் சவால்களையும் கீழே விரிவாக காண்போம். நாடாளுமன்ற குழுக்களின் முக்கிய பங்குகள். ரோல்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். ஆழமான ஆய்வு டெப்த் ஸ்க்ரூட்டனி. நாடாளுமன்றம் கூடும் நாட்கள் குறைவு. அங்கு ஒவ்வொரு மசோதாவையும் வரிக்கு வரி விவாதிக்க நேரம் இருப்பதில்லை. ஆனால் நாடாளுமன்ற குழுக்களில் ஒவ்வொரு சட்ட மசோதாவும் பட்ஜெட் மானிய கோரிக்கைகளும் மிக துல்லியமாக நிபுணத்துவத்துடன் ஆராயப்படுகின்றன. கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட செயல்பாடு நான் பார்ட்டிசான்ஷிப். நாடாளுமன்ற அவையில் விவாதங்கள் பெரும்பாலும் கட்சி சார்ந்ததாக இருக்கும். ஊடக வெளிச்சம் இருப்பதால் உறுப்பினர்கள் தங்கள் கட்சி நிலைப்பாட்டையே அதிகம் பேசுவார்கள். மாறாக குழுக்களின் கூட்டங்கள் ரகசியமாக க்ளோஸ்ட் டோர் நடப்பதால் உறுப்பினர்கள் கட்சி எல்லைகளை தாண்டி ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் ஈடுபடுகிறார்கள். நிர்வாகத்தின் மீதான கட்டுப்பாடு. ஃபைனான்ஷியல் அக்கவுண்டபிலிட்டி. பொதுக்கணக்கு குழு பாக் போன்ற நிதி குழுக்கள் மக்களின் வரிப்பணம் அரசாங்கத்தால் சரியாகச் செலவிடப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்கின்றன. இது நிர்வாகத்துறையை எக்ஸிக்யூட்டிவ் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடையதாக மாற்றுகிறது. நிபுணர்களின் பங்களிப்பு. எக்ஸ்பர்ட் இன்புட்ஸ். ஒரு சட்டம் இயற்றும் போது அது சார்ந்த துறை வல்லுநர்கள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களிடம் கருத்து கேட்கும் அதிகாரம் இக்குழுக்களுக்கு உண்டு. இது சட்டத்தை மேலும் செழுமைப்படுத்த உதவும். சவால்கள் மற்றும் வரம்புகள். சேலஞ்சஸ் லிமிட்டேஷன்ஸ். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் தற்போதைய சூழலில் இக்குழுக்கள் பல சவால்களை சந்திக்கின்றன. பரிந்துரை அதிகாரம் மட்டுமே. அட்வைசரி நேச்சர். இக்குழுக்கள் அளிக்கும் அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் அரசாங்கத்தை கட்டுப்படுத்தாது. நாட் பைண்டிங். அரசு விரும்பினால் அவற்றை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். பல நேரங்களில் முக்கிய பரிந்துரைகள் கிடப்பில் போடப்படுகின்றன. குழுக்களுக்கு அனுப்பப்படாத மசோதாக்கள். பைபாசிங் கமிட்டீஸ். சமீப காலங்களில் பல முக்கியமான சட்ட மசோதாக்கள் நாடாளுமன்ற குழுக்களின் ஆய்வுக்கு அனுப்பப்படாமலே அவசரமாக நிறைவேற்றப்படுகின்றன. புள்ளிவிவரம். 14வது மக்களவையில் 2004 முதல் 09 வரை 60 விழுக்காடு மசோதாக்கள் குழுக்களுக்கு அனுப்பப்பட்டன. ஆனால் 16வது மக்களவையில் 2014 முதல் 19 வரை அது 25 விழுக்காடு ஆக குறைந்துவிட்டது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயம். குறுகிய பதவிக்காலம். ஷார்ட் டென்யூர். நிலைக்குழுக்களின் பதவிக்காலம் ஓராண்டு மட்டுமே. உறுப்பினர்கள் ஒரு துறையை பற்றி முழுமையாக புரிந்துகொண்டு நிபுணத்துவம் பெறுவதற்குள் அவர்களின் பதவிக்காலம் முடிந்துவிடுகிறது. உறுப்பினர்களின் வருகையின்மை. லோ அட்டெண்டன்ஸ். பல உறுப்பினர்கள் குழு கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்பதில்லை. சில நேரங்களில் போதிய உறுப்பினர்கள் இல்லாததால் லேக் ஆஃப் குவாரம் கூட்டங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. ஆராய்ச்சி உதவியின்மை. லேக் ஆஃப் ரீசர்ச் சப்போர்ட். அமெரிக்கா போன்ற நாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனியாக ஆராய்ச்சி உதவியாளர்கள் இருப்பார்கள்.
இந்தியாவில் MP-க்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவ போதிய ஆராய்ச்சி வசதிகள் இல்லை. பிரேத பரிசோதனை போன்றது போஸ்ட் மார்ட்டம் நேச்சர். குறிப்பாக பொது கணக்கு குழுவின் பேக் பணி பணம் செலவழிக்கப்பட்ட பிறகு நடக்கும் ஆய்வாகும். தவறுகள் நடந்த பிறகு அதை கண்டுபிடிப்பதே தவிர தவறு நடப்பதை தடுக்கும் அதிகாரம் இக்குழுக்களுக்கு குறைவு. முன்னோக்கிய பாதை வே ஃபார்வர்ட். நாடாளுமன்ற ஜனநாயகம் தழைத்தோங்க முக்கியமான மசோதாக்களை கட்டாயமாக குழுக்களின் ஆய்வுக்கு அனுப்புவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் குழுக்களின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது 2 ஆண்டுகள் மற்றும் நிபுணத்துவ உதவிகளை வழங்குவது அவசியமாகும். Parliamentary committees are an essential part of Indian democracy while they face several challenges and limitations in their functioning. Discuss the role and challenges of parliamentary committees in India. நாடாளுமன்ற குழுக்கள் இந்திய ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். அதே நேரத்தில் அவை செயல்பாட்டில் பல சவால்களையும் வரம்புகளையும் எதிர்கொள்கின்றன. இந்தியாவில் நாடாளுமன்ற குழுக்களின் பங்கு மற்றும் சவால்களை பற்றி விவாதிக்கவும். Role of parliamentary committees. நாடாளுமன்ற குழுக்களின் பங்கு. Examination and oversight. Committees examine bills, policies, and government decisions, ensuring accountability and transparency. ஆய்வு மற்றும் மேற்பார்வை. குழுக்கள் மசோதாக்கள், கொள்கைகள் மற்றும் அரசாங்க முடிவுகளை ஆராய்ந்து பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கின்றன. Detailed examination. Committees conduct in-depth examinations of complex issues, enabling informed decision-making. விரிவான ஆய்வு. குழுக்கள் சிக்கலான பிரச்சினைகளை ஆழமாக ஆராய்ந்து அறிவார்ந்த முடிவெடுப்பதை சாத்தியமாக்குகின்றன. Public engagement. Committees mostly engage with stakeholders, experts, and the public, fostering participatory governance. பொது ஈடுபாடு. குழுக்கள் பெரும்பாலும் பங்குதாரர்கள், நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து பங்கேற்பு நிர்வாகத்தை வளர்க்கின்றன. Types of parliamentary committees. நாடாளுமன்ற குழுக்களின் வகைகள். Standing committees. Permanent committees that oversee specific ministries or departments. நிலையான குழுக்கள். குறிப்பிட்ட அமைச்சகங்கள் அல்லது துறைகளை மேற்பார்வையிடும் நிரந்தர குழுக்கள். Ad hoc committees. Temporary committees formed to address specific issues or investigate particular matters. தற்காலிக குழுக்கள். குறிப்பிட்ட பிரச்சினைகளை தீர்க்க அல்லது குறிப்பிட்ட விஷயங்களை விசாரிக்க உருவாக்கப்பட்ட தற்காலிக குழுக்கள். Challenges. சவால்கள். Limited resources. Committees mostly lack sufficient resources, expertise, and staff to conduct effective examination. வரையறுக்கப்பட்ட வளங்கள். குழுக்களுக்கு பெரும்பாலும் போதுமான வளங்கள், நிபுணத்துவம் மற்றும் பணியாளர்கள் இல்லாததால் பயனுள்ள ஆய்வு நடத்தப்படுகிறது. Executive interference. The executive may exert undue influence over committee proceedings, compromising their independence. நிர்வாக குறுக்கீடு. நிர்வாகி குழு நடவடிக்கைகளில் தேவையற்ற செல்வாக்கை செலுத்தலாம், அவற்றின் சுதந்திரத்தை சமரசம் செய்யலாம். Time constraints. Committees mostly face time constraints, limiting their ability to conduct thorough scrutiny. நேரக் கட்டுப்பாடுகள். குழுக்கள் பெரும்பாலும் நேரக் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்கின்றன, முழுமையான ஆய்வு நடத்தும் திறனை கட்டுப்படுத்துகின்றன. Lack of implementation. Committee recommendations may not always be implemented by the government, reducing their impact. செயல்படுத்தல் இல்லாமை. குழுவின் பரிந்துரைகள் எப்போதும் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படாமல் போகலாம், இதனால் அவற்றின் தாக்கம் குறைகிறது. Reforms and improvements. சீர்திருத்தங்கள் மற்றும் மேம்பாடுகள். Strengthening committee processes. Improving committee processes, such as increasing transparency and public participation, can enhance their effectiveness. குழு செயல்முறைகளை வலுப்படுத்துதல், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொது பங்கேற்பை அதிகரித்தல் போன்ற குழு செயல்முறைகளை மேம்படுத்துவது அவற்றின் செயல்திறனை மேம்படுத்தும். Enhancing resources. Providing committees with sufficient resources and expertise can improve their ability to conduct examination. வளங்களை மேம்படுத்துதல். குழுக்களுக்கு போதுமான வளங்கள் மற்றும் நிபுணத்துவத்தை வழங்குவது அவர்களின் ஆய்வு செய்யும் திறனை மேம்படுத்தும். Ensuring independence. Ensuring committee independence and autonomy can help maintain their credibility and effectiveness. சுதந்திரத்தை உறுதி செய்தல்,
குழுவின் சுதந்திரம் மற்றும் சுயாட்சியை உறுதி செய்வது அவற்றின் நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறனை பராமரிக்க உதவும். இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம். அக்கவுண்டபிலிட்டி. Committees promote accountability and transparency in governance. பொறுப்புணர்வு. குழுக்கள் நிர்வாகத்தில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிக்கின்றன. Participatory governance. Committees foster participatory governance by engaging with stakeholders and the public. பங்கேற்பு ஆளுகை. குழுக்கள் பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களுடன் ஈடுபடுவதன் மூலம் பங்கேற்பு ஆளுகையை வளர்க்கின்றன. நிர்வாகத்தின் மீது பயனுள்ள கட்டுப்பாட்டை செயல்படுத்துவதில் நாடாளுமன்ற குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்திய நாடாளுமன்ற செயல்பாட்டில் நாடாளுமன்ற குழுக்களின் பங்கு குறைந்து வருகிறது என்ற வாதத்துடன் நீங்கள் எந்த அளவுக்கு உடன்படுகிறீர்கள்? இந்திய நாடாளுமன்ற செயல்பாட்டில் நாடாளுமன்ற குழுக்களின் பங்கு சமீப காலமாக குறைந்து வருகிறது என்ற வாதத்துடன் நான் பெருமளவு உடன்படுகிறேன். நிர்வாகத்துறையை எக்ஸிக்யூட்டிவ் கட்டுப்படுத்துவதிலும் சட்டங்களை செழுமைப்படுத்துவதிலும் இக்குழுக்களின் பங்கு இன்றியமையாதது. இருப்பினும் கடந்த சில தசாப்தங்களாக, குறிப்பாக சமீபத்திய ஆண்டுகளில், இக்குழுக்களின் செயல்திறனும் முக்கியத்துவமும் குறைந்து வருவதற்கு பல வலுவான காரணங்களும் புள்ளிவிவரங்களும் உள்ளன. இவ்வாதத்தை ஆதரிக்கும் முக்கிய காரணிகளை பின்வருமாறு விவரிக்கலாம். மசோதாக்கள் ஆய்வுக்கு அனுப்பப்படும் விகிதம் சரிவு. டிக்ளைன் இன் ரெஃபரல் ஆஃப் பில்ஸ். நாடாளுமன்ற குழுக்களின் முக்கிய பணியே சட்ட மசோதாக்களை அலசி ஆராய்வதுதான். ஆனால் சமீப காலங்களில் மசோதாக்கள் இக்குழுக்களுக்கு அனுப்பப்படுவது வெகுவாக குறைந்துள்ளது. புள்ளிவிவர ஆதாரம். PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச். 14வது மக்களவை 2004 முதல் 09 வரை சுமார் 60 விழுக்காடு மசோதாக்கள் குழுக்களின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டன. 15வது மக்களவை 2009 முதல் 14 வரை இது 71 விழுக்காடு ஆக உயர்ந்தது. 16வது மக்களவை 2014 முதல் 19 வரை இது 25 விழுக்காடு ஆக குறைந்தது. 17வது மக்களவை 2019 முதல் 2024 வரை இது 13 விழுக்காடு-க்கும் குறைவாகவே சரிந்தது. பெரும்பாலான முக்கிய சட்டங்கள் குழுக்களின் ஆய்வின்றி அவசரமாக நிறைவேற்றப்படுவது சட்டத்தின் தரத்தை குறைக்கிறது. அவசர சட்டங்களின் பயன்பாடு. ஆர்டினன்ஸ் ரூட். அரசியலமைப்பின்படி அவசர சட்டங்கள் மிக அரிதாகவே பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நாடாளுமன்ற விவாதங்களையும் குழுக்களின் ஆய்வையும் தவிர்ப்பதற்காகவே அவசர சட்டங்கள் பிறப்பிக்கப்படுகின்றன. பின்னர் அவை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துடன் சட்டமாக்கப்படுகின்றன. இது குழுக்களின் நோக்கத்தையே சிதைக்கிறது. அரசியல்மயமாக்கல் மற்றும் ஒருமித்த கருத்தின்மை. பொலிட்டிசைசேஷன். முன்பெல்லாம் நிலைக்குழுக்களில் கட்சி பாகுபாடு இன்றி விவாதங்கள் நடைபெறும். எதிர்க்கட்சி என்ற மனநிலை இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற நிலையிலிருந்து செயல்படுவார்கள். ஆனால் இன்று குழுக்களுக்குள்ளும் கட்சி அரசியல் ஊடுருவிவிட்டது. உதாரணமாக, சில உணர்திறன் வாய்ந்த விஷயங்களை சென்சிட்டிவ் டாபிக்ஸ் விவாதிக்க குழு தலைவர்கள் மறுப்பதும், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பெரும்பான்மையை பயன்படுத்தி அறிக்கைகளை தடுப்பதும் அதிகரித்து வருகிறது. குறைவான வருகை மற்றும் ஈடுபாடு. லோ அட்டெண்டன்ஸ். பல MP-க்கள் நிலைக்குழு கூட்டங்களில் தொடர்ந்து கலந்து கொள்வதில்லை. சில நேரங்களில் குவோரம் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை இல்லாததால் கூட்டங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இது உறுப்பினர்களுக்கே இக்குழுக்களின் மீதுள்ள ஈடுபாடு குறைந்து வருவதை காட்டுகிறது. பரிந்துரைகள் நிராகரிப்பு. டிஸ்ரிகார்டிங் ரெக்கமெண்டேஷன்ஸ். நாடாளுமன்ற குழுக்களின் பரிந்துரைகள் ஆலோசனை வடிவிலானவை. அட்வைசரி நேச்சர் மட்டுமே, அவை அரசை கட்டுப்படுத்தாது. முக்கியமான திருத்தங்களை இக்குழுக்கள் பரிந்துரைத்தாலும் அரசு அவற்றை ஏற்காமல் நிராகரிப்பது வாடிக்கையாகிவிட்டது. இதனால் குழுக்களின் உழைப்பு வீணாகிறது. விளைவுகள். கான்சிக்வென்சஸ் ஆஃப் டிக்ளைனிங் ரோல். குழுக்களின் பங்கு குறைவதால் ஏற்படும் பாதிப்புகள். சட்டங்களில் குறைபாடுகள். வேளாண் சட்டங்கள், ஃபார்ம் லாஸ் போன்ற முக்கிய சட்டங்கள் குழுக்களின் ஆய்வுக்கு அனுப்பப்படாமலே நிறைவேற்றப்பட்டன.
பின்னர் எதிர்ப்புகள் கிளம்பியதால் அவை திரும்பப் பெறப்பட்டன. குழுக்களின் ஆய்வுக்கு அனுப்பியிருந்தால் முரண்பாடுகளை தொடக்கத்திலேயே களைந்திருக்கலாம். நீதிமன்ற தலையீடு அவசரமாக இயற்றப்படும் சட்டங்களில் உள்ள ஓட்டைகளால் நீதிமன்ற வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. முடிவுரை கன்க்ளூஷன். நாடாளுமன்றம் என்பது வெறும் சட்டங்களை இயற்றும் தொழிற்சாலை அல்ல, அது விவாதங்களுக்கான களம். நாடாளுமன்ற குழுக்களின் பங்கு குறைந்து வருவது இந்திய ஜனநாயகத்தின் முதிர்ச்சிக்கு நல்லதல்ல. எனவே அனைத்து முக்கிய சட்ட மசோதாக்களையும் கட்டாயமாக நிலைக்குழுக்களின் ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாடாளுமன்ற விதிகளில் மாற்றம் கொண்டு வருவதே இதற்கான தீர்வாக அமையும். இக்குழுக்களே நாடாளுமன்றத்தின் காவலர்கள், வாட்ச்டாக்ஸ். அவற்றின் பற்கள் பிடுங்கப்பட்டால் ஜனநாயகம் வலுவிழந்துவிடும். Parliamentary committees play an important role in exercising effective control over executive. How far do you agree with the argument that role of parliamentary committees has been declining in Indian parliamentary functioning? நிர்வாகத்தின் மீது பயனுள்ள கட்டுப்பாட்டை செயல்படுத்துவதில் நாடாளுமன்ற குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்திய நாடாளுமன்ற செயல்பாட்டில் நாடாளுமன்ற குழுக்களின் பங்கு குறைந்து வருகிறது என்ற வாதத்துடன் நீங்கள் எந்த அளவுக்கு உடன்படுகிறீர்கள்? Importance of parliamentary committees. நாடாளுமன்ற குழுக்களின் முக்கியத்துவம். Detailed examination. Parliamentary committees provide a platform for detailed examination of bills, policies, and government decisions. விரிவான ஆய்வு. மசோதாக்கள், கொள்கைகள் மற்றும் அரசாங்க முடிவுகளை விரிவாக ஆய்வு செய்வதற்கு நாடாளுமன்ற குழுக்கள் ஒரு தளத்தை வழங்குகின்றன. Expertise. Committees consist of members with diverse expertise, enabling informed discussions and decision-making. நிபுணத்துவம். குழுக்கள் பல்வேறு நிபுணத்துவம் பெற்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளன, அவை அறிவார்ந்த விவாதங்கள் மற்றும் முடிவெடுப்பதை செயல்படுத்துகின்றன. Accountability. Committees help hold the executive accountable for its actions, promoting transparency and good governance. பொறுப்புடைமை. குழுக்கள் நிர்வாகத்தை அதன் செயல்களுக்கு பொறுப்பேற்க வைக்க உதவுகின்றன, வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சியை ஊக்குவிக்கின்றன. Decline of parliamentary committees. நாடாளுமன்ற குழுக்களின் சரிவு. Reduced functioning. Some argue that parliamentary committees are not functioning as effectively as they should. Reduced meetings, lack of quorum, and inadequate reporting. குறைந்த செயல்பாடு. நாடாளுமன்ற குழுக்கள் குறைந்த கூட்டங்கள், கோரம் இல்லாமை மற்றும் போதுமான அறிக்கையிடல் இல்லாததால் அவை செயல்பட வேண்டிய அளவுக்கு திறம்பட செயல்படவில்லை என்று சிலர் வாதிடுகின்றனர். Limited impact. Committee reports and recommendations may not always be implemented by the government, limiting their impact. வரையறுக்கப்பட்ட தாக்கம். குழு அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் எப்போதும் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படாமல் போகலாம், இதனால் அவற்றின் தாக்கம் குறைகிறது. Executive dominance. The executive may dominate committee proceedings, reducing the ability of committees to exercise effective control. நிர்வாக ஆதிக்கம். குழு நடவடிக்கைகளில் நிர்வாகி ஆதிக்கம் செலுத்தலாம், குழுக்களின் பயனுள்ள கட்டுப்பாட்டை குறைக்கலாம். Counterarguments. எதிர்வாதங்கள். Continued relevance. Despite challenges, parliamentary committees continue to play a vital role in examines government policies and decisions. தொடர்ச்சியான பொருத்தம். சவால்கள் இருந்தபோதிலும் அரசாங்க கொள்கைகள் மற்றும் முடிவுகளை ஆராய்வதில் நாடாளுமன்ற குழுக்கள் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன. Improved processes. Efforts to improve committee processes, such as increased transparency and public participation, can enhance their effectiveness. மேம்படுத்தப்பட்ட செயல்முறைகள். அதிகரித்த வெளிப்படைத்தன்மை மற்றும் பொது பங்கேற்பு போன்ற குழு செயல்முறைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அவற்றின் செயல்திறனை மேம்படுத்தலாம். Checks and balances. Committees remain an essential part of the parliamentary system, providing a check on executive power and promoting accountability. சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகள். குழுக்கள் நாடாளுமன்ற அமைப்பின் இன்றியமையாத பகுதியாகவே உள்ளன, அவை நிர்வாக அதிகாரத்தை சரிபார்த்து பொறுப்புக்கூறலை ஊக்குவிக்கின்றன. Way forward. முன்னேற வழி. Strengthening committee processes. Improving committee processes, such as increasing transparency and public participation, can enhance their effectiveness. குழு செயல்முறைகளை வலுப்படுத்துதல்,
வெளிப்படைத்தன்மை மற்றும் பொது பங்கேற்பை அதிகரித்தல் போன்ற குழு செயல்முறைகளை மேம்படுத்துவது அவற்றின் செயல்திறனை மேம்படுத்தும். Ensuring implementation. Ensuring that committee recommendations are implemented by the government can help restore their credibility. செயல்படுத்தலை உறுதி செய்தல். குழு பரிந்துரைகள் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வது அவற்றின் நம்பகத்தன்மையை மீட்டெடுக்க உதவும். Empowering committees. Empowering committees to exercise effective control over the executive can help promote good governance and accountability. குழுக்களை அதிகாரமளித்தல். நிர்வாகத்தின் மீது பயனுள்ள கட்டுப்பாட்டை பயன்படுத்த குழுக்களை அதிகாரமளித்தல் நல்லாட்சி மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்த உதவும். நாடாளுமன்ற குழு அமைப்பின் கட்டமைப்பை விளக்குங்கள். இந்திய நாடாளுமன்றத்தை நிறுவனமயமாக்குவதில் நிதிக்குழுக்கள் எந்த அளவுக்கு உதவியுள்ளன? நாடாளுமன்ற குழுக்கள் இந்திய நாடாளுமன்ற அமைப்பின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுகின்றன. நாடாளுமன்றத்தின் நேரம் குறைவு, ஆனால் பணிகள் அதிகம். எனவே சிக்கலான பிரச்சினைகளை விரிவாக ஆராய இந்த அமைப்புமுறை உருவாக்கப்பட்டது. இதன் கட்டமைப்பு மற்றும் இந்திய நாடாளுமன்றத்தை நிறுவனமயமாக்குவதில் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் நிதிக்குழுக்களின் பங்கு ஆகியவற்றை கீழே காண்போம். பகுதி 1. நாடாளுமன்ற குழு அமைப்பின் கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர். இந்திய நாடாளுமன்ற குழுக்கள் பரந்த அளவில் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நிலைக்குழுக்கள் ஸ்டாண்டிங் கமிட்டீஸ். இவை நிரந்தரமானவை. ஒவ்வொரு ஆண்டும் அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியில் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படும். இவற்றின் பணிகளின் அடிப்படையில் 6 வகைகளாக பிரிக்கலாம். நிதிக்குழுக்கள் ஃபைனான்ஷியல் கமிட்டீஸ். பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு. துறைசார்ந்த நிலைக்குழுக்கள் DRSCS. 24 குழுக்கள் ஏகா. ரயில்வே, பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை அந்தந்த அமைச்சகங்களின் மானிய கோரிக்கைகளை ஆராய்கின்றன. விசாரணை குழுக்கள். மனுக்கள் மீதான குழு, சிறப்புரிமை குழு. கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள். அரசு கணக்கு தணிக்கை குழு, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நல குழு. அவையின் அன்றாட அலுவல்களுக்கான குழுக்கள். அலுவல் ஆய்வு குழு பிசினஸ் அட்வைசரி கமிட்டி. சேவை குழுக்கள் ஹவுஸ் கீப்பிங். உறுப்பினர்களுக்கான சம்பளம், தங்குமிட வசதிகளை கவனிக்கும் குழுக்கள். தற்காலிக குழுக்கள் ஆட்ஹாக் கமிட்டீஸ். இவை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டு அறிக்கை சமர்ப்பித்தவுடன் கலைக்கப்படும். விசாரணை குழுக்கள் என்குவயரி கமிட்டீஸ். குறிப்பிட்ட ஊழல் அல்லது நிகழ்வை விசாரிக்க ஏகா. 2G ஸ்பெக்ட்ரம் JPC. ஆலோசனை குழுக்கள் அட்வைசரி செலக்ட் கமிட்டீஸ். குறிப்பிட்ட சட்ட மசோதாவை ஆராய அமைக்கப்படுபவை. பகுதி 2. நாடாளுமன்றத்தை நிறுவனமயமாக்குவதில் நிதிக்குழுக்களின் பங்கு. ஒரு நாடாளுமன்றம் வெற்றிகரமாகச் செயல்பட அதற்கு பணப்பையின் மீதான அதிகாரம் பவர் ஆஃப் த பர்ஸ் அவசியம். அதாவது நிர்வாகத்துறையின் அரசாங்கத்தின் செலவினங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்க வேண்டும். இதைச் சாத்தியமாக்கி நாடாளுமன்றத்தை ஒரு வலுவான நிறுவனமாக மாற்றியதில் 3 நிதிக்குழுக்களின் பங்கு மிக முக்கியமானது. நிதிக்குழுக்கள் எந்த அளவுக்கு உதவியுள்ளன என்பதற்கான பகுப்பாய்வு. சட்டரீதியான தணிக்கையை உறுதி செய்தல் லெஜிஸ்லேட்டிவ் ஆடிட். பொதுக்கணக்கு குழு பாக் நாடாளுமன்றத்தின் மிக பழமையான மற்றும் முக்கியமான குழுவாகும். பங்கு. நாடாளுமன்றம் அனுமதித்த பணத்தை அரசு அதிகாரிகள் சரியான நோக்கத்திற்காக சட்டத்திற்கு உட்பட்டு செலவு செய்தார்களா என்பதை இது ஆராய்கிறது. நிறுவனமயமாக்கல். அரசாங்கம் நினைத்தபடி செலவு செய்ய முடியாது, கணக்கு காட்ட வேண்டும் என்ற அச்சத்தை அதிகாரவர்க்கத்திடம் உருவாக்குகிறது. இது நிதி கட்டுப்பாட்டை உறுதி செய்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல் ரோல் ஆஃப் ஆப்போசிஷன். 1967 முதல் ஒரு மரபு பின்பற்றப்படுகிறது. பொது கணக்கு குழுவின் பாக் தலைவர் எப்போதும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவராகவே இருப்பார். முக்கியத்துவம். இது இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் முதிர்ச்சியை காட்டுகிறது. ஆளுங்கட்சியின் செலவினங்களை எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான குழு ஆராய்வது வெளிப்படைத்தன்மையை டிரான்ஸ்பாரன்சி நிறுவனமயமாக்கியுள்ளது. சிக்கனம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துதல் எக்கானமி அண்ட் எஃபிஷியன்சி.
மதிப்பீட்டுக் குழு எஸ்டிமேட்ஸ் கமிட்டி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு COPU ஆகியவை அரசின் செயல்திறனை மேம்படுத்துகின்றன. மதிப்பீட்டுக் குழு பட்ஜெட் மதிப்பீடுகளில் எங்கு சிக்கனம் செய்ய முடியும், நிர்வாகச் சீர்திருத்தங்கள் என்ன தேவை என்று பரிந்துரைக்கிறது. COPU பொதுத்துறை நிறுவனங்கள் PSUs வணிக ரீதியாகச் செயல்படுகிறதா, அதே சமயம் பொது நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா என்பதை சமநிலைப்படுத்துகிறது. CAG அறிக்கைக்கு உயிர் கொடுத்தல். தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAG அளிக்கும் அறிக்கைகள் மிகவும் தொழில்நுட்பமானவை. சாதாரண MP-களால் அதை புரிந்து விவாதிப்பது கடினம். நிதிக்குழுக்கள் CAG அறிக்கைகளை எளிமைப்படுத்தி விரிவாக ஆராய்ந்து நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றன. இதனால் CAG என்ற அரசியலமைப்பு அமைப்பும் வலுவடைகிறது. வரம்புகள் எந்த அளவுக்கு உதவவில்லை? நிதிக்குழுக்கள் சிறப்பாகச் செயல்பட்டாலும் நிறுவனமயமாக்கல் முழுமையடையவில்லை என்பதற்கான சில வரம்புகளும் உள்ளன. பிரேத பரிசோதனை போஸ்ட் மார்ட்டம் பெரும்பாலான ஆய்வுகள் பணம் செலவழிக்கப்பட்ட பிறகே நடக்கின்றன. தவறுகள் நடப்பதை தடுக்கும் அதிகாரம் இவற்றுக்கு இல்லை. கொள்கையை எதிர்க்க முடியாது. மதிப்பீட்டுக் குழுவால் நாடாளுமன்றம் வகுத்த கொள்கையை பாலிசி கேள்வி கேட்க முடியாது. செலவை மட்டுமே கேள்வி கேட்க முடியும். ஆலோசனை மட்டுமே. இவற்றின் பரிந்துரைகளை அரசு ஏற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. முடிவுரை. இந்திய நாடாளுமன்றம் வெறும் சட்டமியற்றும் இடமாக மட்டும் இல்லாமல் அரசின் நிதியை கண்காணிக்கும் ஒரு கண்காணிப்பு அமைப்பாக வாட்ச்டாக் மாறுவதற்கு நிதிக்குழுக்களே முக்கிய காரணம். வரம்புகள் இருந்தாலும் நிர்வாகத்துறையை நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல வைப்பதில் அக்கவுண்டபிலிட்டி இவை அளப்பரிய பங்காற்றியுள்ளன. Explain the structure of the parliamentary committee system. How far have the financial committees helped in the institutionalization of Indian Parliament? நாடாளுமன்ற குழு அமைப்பின் கட்டமைப்பை விளக்குங்கள். இந்திய நாடாளுமன்றத்தை நிறுவனமயமாக்குவதில் நிதிக்குழுக்கள் எந்த அளவுக்கு உதவியுள்ளன? The parliamentary committee system in India is a crucial component of the country's legislative framework. It plays a vital role in ensuring effective governance, accountability, and oversight of the executive branch. The system comprises various committees, each with specific functions and responsibilities. இந்தியாவில் நாடாளுமன்ற குழு அமைப்பு நாட்டின் சட்டமன்ற கட்டமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாகும். நிர்வாக கிளையின் பயனுள்ள நிர்வாகம், பொறுப்புக்கூறல் மற்றும் மேற்பார்வையை உறுதி செய்வதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அமைப்பு பல்வேறு குழுக்களை கொண்டுள்ளது, ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட செயல்பாடுகள் மற்றும் பொறுப்புகளை கொண்டுள்ளன. Structure of parliamentary committees. நாடாளுமன்ற குழுக்களின் அமைப்பு. Standing committees. These committees are permanent and are constituted at the beginning of each session of Parliament. Examples include the Public Accounts Committee PAC, Estimates Committee, and Committee on Public Undertakings COPU. நிலைக்குழுக்கள். இந்த குழுக்கள் நிரந்தரமானவை, மேலும் அவை நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு கூட்டத்தொடரின் தொடக்கத்திலும் அமைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டுகளில் பொது கணக்கு குழு PAC, மதிப்பீட்டுக் குழு மற்றும் பொது நிறுவனங்களுக்கான குழு COPU ஆகியவை அடங்கும். Ad hoc committees. These committees are formed for a specific purpose or task and cease to exist once their work is completed. தற்காலிக குழுக்கள். இந்த குழுக்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லது பணிக்காக உருவாக்கப்பட்டு அவற்றின் பணி முடிந்ததும் அவை இல்லாமல் போய்விடும். Financial committees. நிதிக்குழுக்கள். These committees focus on financial matters, such as budget, appropriation, and public expenditure. There are 3 main financial committees. இந்த குழுக்கள் பட்ஜெட், ஒதுக்கீடு மற்றும் பொதுச் செலவு போன்ற நிதி விஷயங்களில் கவனம் செலுத்துகின்றன. 3 முக்கிய நிதிக்குழுக்கள் உள்ளன. Public Accounts Committee PAC examines audit reports and ensures accountability in public expenditure. பொது கணக்கு குழு PAC தணிக்கை அறிக்கைகளை ஆராய்ந்து பொதுச் செலவினங்களில் பொறுப்புணர்வை உறுதி செய்கிறது. Estimates Committee examines government expenditure and makes recommendations for improving efficiency and economy. மதிப்பீட்டுக் குழு அரசாங்கச் செலவினங்களை ஆராய்ந்து செயல்திறன் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குகிறது. Committee on Public Undertakings COPU
examines the working of public sector undertakings and makes recommendations for improvement. பொது நிறுவனங்களுக்கான குழு COPU பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாட்டை ஆராய்ந்து முன்னேற்றத்திற்கான பரிந்துரைகளை வழங்குகிறது. Role of financial committees in institutionalizing Indian Parliament. இந்திய நாடாளுமன்றத்தை நிறுவனமயமாக்குவதில் நிதிக்குழுக்களின் பங்கு. Enhanced accountability. Financial committees ensure that the executive branch is accountable for its financial decisions and actions. மேம்படுத்தப்பட்ட பொறுப்புக்கூறல். நிதிக்குழுக்கள் நிர்வாக கிளை அதன் நிதி முடிவுகள் மற்றும் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை உறுதி செய்கின்றன. Improved financial management. These committees promote transparency and efficiency in financial management, helping to prevent financial irregularities and mismanagement. மேம்படுத்தப்பட்ட நிதி மேலாண்மை. இந்த குழுக்கள் நிதி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை ஊக்குவிக்கின்றன. நிதி முறைகேடுகள் மற்றும் தவறான நிர்வாகத்தை தடுக்க உதவுகின்றன. Better oversight. Financial committees provide parliamentary oversight of government expenditure, ensuring that funds are utilized effectively and efficiently. சிறந்த மேற்பார்வை. நிதிக்குழுக்கள் அரசாங்க செலவினங்களை நாடாளுமன்ற மேற்பார்வையில் வழங்குகின்றன, நிதி திறம்பட மற்றும் திறமையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்கின்றன. Informed decision making. By examining financial matters in detail, these committees provide valuable insights and recommendations to inform decision making in Parliament. அறிவார்ந்த முடிவெடுத்தல். நிதி விஷயங்களை விரிவாக ஆராய்வதன் மூலம் இந்த குழுக்கள் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளையும் பரிந்துரைகளையும் வழங்குகின்றன, இது பாராளுமன்றத்தில் முடிவெடுப்பதை தெரிவிக்கிறது. Impact on institutionalization of Indian Parliament. இந்திய நாடாளுமன்றத்தின் நிறுவனமயமாக்கலில் தாக்கம். Strengthened parliamentary oversight. Financial committees have enhanced Parliament's ability to oversee the executive branch and ensure accountability. வலுவூட்டப்பட்ட நாடாளுமன்ற மேற்பார்வை. நிர்வாக கிளையை மேற்பார்வையிடுவதற்கும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கும் நாடாளுமன்றத்தின் திறனை நிதிக்குழுக்கள் மேம்படுத்தியுள்ளன. Improved governance. By promoting transparency and efficiency in financial management, financial committees have contributed to better governance and more effective use of public resources. மேம்பட்ட நிர்வாகம். நிதி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை ஊக்குவிப்பதன் மூலம் நிதிக்குழுக்கள் சிறந்த நிர்வாகத்திற்கும் பொது வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கும் பங்களித்துள்ளன. Increased transparency. Financial committees have helped increase transparency in government financial transactions, making it easier for citizens to access information and hold the government accountable. வெளிப்படைத்தன்மை அதிகரித்தல். அரசாங்க நிதி பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க நிதிக்குழுக்கள் உதவியுள்ளன, இதனால் குடிமக்கள் தகவல்களை அணுகுவதையும் அரசாங்கத்தை பொறுப்புக்கூற வைப்பதையும் எளிதாக்குகின்றன. Conclusion. The parliamentary committee system, particularly the financial committees, has played a significant role in institutionalizing the Indian Parliament. By ensuring accountability, promoting transparency, and improving financial management, these committees have contributed to more effective governance and better use of public resources. பாராளுமன்ற குழு அமைப்பு, குறிப்பாக நிதி குழுக்கள், இந்திய நாடாளுமன்றத்தை நிறுவனமயமாக்குவதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. பொறுப்புக்கூறலை உறுதி செய்தல், வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்தல் மற்றும் நிதி நிர்வாகத்தை மேம்படுத்துதல் மூலம் இந்த குழுக்கள் மிகவும் பயனுள்ள நிர்வாகத்திற்கும் பொது வளங்களை சிறப்பாக பயன்படுத்துவதற்கும் பங்களித்துள்ளன. துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் நிர்வாகத்தை விழிப்புடன் வைத்திருக்கின்றனவா, நாடாளுமன்ற கட்டுப்பாட்டுக்கான மரியாதையை தூண்டுகின்றனவா? அத்தகைய குழுக்களின் செயல்பாட்டை பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் மதிப்பிடுங்கள். நிச்சயமாக, துறைசார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் டிபார்ட்மெண்டலி ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டீஸ் DRSCS இந்திய நிர்வாகத்தை விழிப்புடன் வைத்திருப்பதிலும் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதிலும் மிக முக்கிய பங்காற்றுகின்றன.
1993ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த 24 குழுக்களும் அமைச்சகங்களின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் நிர்வாகத்துறையை கூர்முனையில் ஆன் த டோஸ் வைத்திருக்க உதவுகின்றன. இவற்றின் செயல்பாட்டை பின்வரும் காரணிகள் மற்றும் எடுத்துக்காட்டுகளுடன் மதிப்பீடு செய்யலாம். நிதிசார்ந்த விழிப்புணர்வு ஃபைனான்ஷியல் விஜிலன்ஸ். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஒவ்வொரு அமைச்சகத்தின் மானிய கோரிக்கைகளை டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் இக்குழுக்கள் விரிவாக ஆராய்கின்றன. செயல்பாடு. அதிகாரிகள் கேட்கும் பணம் எதற்காக, கடந்த ஆண்டு ஒதுக்கிய பணத்தை என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்புகின்றன. விளைவு. இது அதிகாரிகளை பொறுப்புடன் செயல்பட வைக்கிறது. அவர்கள் அடுத்த ஆண்டு நிதியை கோரும்போது முந்தைய செலவுகளுக்கு சரியான கணக்கு வைத்திருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை இது ஏற்படுத்துகிறது. சட்ட மசோதாக்களை செழுமைப்படுத்துதல். ஸ்க்ரூட்டனி ஆஃப் பில்ஸ். அரசாங்கம் கொண்டுவரும் சட்ட மசோதாக்களில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அவற்றை சரிசெய்வதில் இக்குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எடுத்துக்காட்டு 1. வெற்றிகரமான செயல்பாடு. வாடகை தாய்முறை ஒழுங்குமுறை மசோதா 2019 சர்கசி ரெகுலேஷன் பில். இக்குழு வாடகை தாய்க்கான காப்பீட்டுத் தொகையை 16 மாதங்களிலிருந்து 36 மாதங்களாக உயர்த்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது. நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே வாடகை தாயாக இருக்க முடியும் என்ற விதியை தளர்த்தியது. அரசின் நிர்வாகம் மக்களின் நலனை கருத்தில் கொள்ள தவறிய இடங்களை இக்குழு சரிசெய்தது. எடுத்துக்காட்டு 2. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. ஆன்லைன் வர்த்தகம் காமர்ஸ் தொடர்பான விதிமுறைகளை சேர்க்க வேண்டும் என்று குழு வலியுறுத்தியது. இதை ஏற்றுக்கொண்டு அரசு சட்டத்தில் மாற்றங்களைச் செய்தது. இது நிர்வாகத்திற்கு ஒரு வழிகாட்டுதலாக அமைந்தது. கொள்கை மற்றும் செயல்பாடு மீதான ஆய்வு. ரிவ்யூ ஆஃப் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்தவுடன் இக்குழுக்களின் பணி முடிந்துவிடுவதில்லை. அத்திட்டம் எப்படிச் செயல்படுகிறது என்பதை கண்காணித்து அறிக்கை அளிக்கின்றன. எடுத்துக்காட்டு. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துக்கான நிலைக்குழு. கோவிட்-19 கொரோனா பெருந்தொற்றின் போது ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு இடைவெளிகள் குறித்து இக்குழு மிக கடுமையான அறிக்கையை சமர்ப்பித்தது. அரசாங்கம் நிலைமையை கணிக்க தவறிவிட்டது என்று இக்குழு சுட்டிக்காட்டியது நிர்வாகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுடன் அடுத்து வரும் அலைகளை எதிர்கொள்ள தயார்படுத்தியது. கட்சி சார்பற்ற விவாதங்கள். நான் பார்ட்டிசான் கன்சென்சஸ். இக்குழுக்களில் கேமராக்கள் இல்லை, ஊடகங்கள் இல்லை. எனவே ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசியல் பேசாமல் தேசிய நலன் சார்ந்து அதிகாரிகளை கேள்வி கேட்கின்றனர். இது நிர்வாகத்துறையினரிடையே IAS அதிகாரிகள் ஒருவித பயபக்தியையும் நாடாளுமன்ற கட்டுப்பாட்டின் மீது மரியாதையையும் உருவாக்குகிறது. மறுபக்கம் கட்டுப்பாட்டின் மீதான மரியாதை குறைகிறதா? கிரிட்டிக்கல் எவாலுவேஷன். இக்குழுக்கள் சிறப்பாகச் செயல்பட்டாலும் சமீப காலங்களில் நிர்வாகம் இக்குழுக்களை கடந்து செல்வது பைபாஸிங் நாடாளுமன்ற கட்டுப்பாட்டின் மீதான மரியாதையை குறைப்பதாக உள்ளது. எதிர்மறை எடுத்துக்காட்டு. வேளாண் சட்டங்கள். ஃபார்ம் லாஸ். 3 வேளாண் சட்டங்களும் சம்பந்தப்பட்ட நிலைக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்படாமலே அவசரமாக நிறைவேற்றப்பட்டன. விளைவு. அச்சட்டங்களில் உள்ள சாதக பாதகங்களை விவாதிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. இது மிகப்பெரிய போராட்டங்களுக்கு வழிவகுத்து இறுதியில் சட்டங்கள் திரும்பப் பெறப்பட்டன. குழுவின் ஆய்வுக்கு அனுப்பியிருந்தால் இந்தச் சிக்கலை தவிர்த்திருக்கலாம். புள்ளிவிவரச் சரிவு. 2004 முதல் 09 வரை காலத்தில் 60 விழுக்காடு மசோதாக்கள் குழுக்களின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டன. ஆனால் 2019 முதல் 2023 வரை காலத்தில் இது 13 விழுக்காடு ஆக குறைந்துள்ளது. இது நிர்வாகம் நாடாளுமன்ற குழுக்களை ஒரு தடையாக பார்க்கிறதோ என்ற ஐயத்தை எழுப்புகிறது. முடிவுரை. துறைசார்ந்த நிலைக்குழுக்கள் நிர்வாகத்தை விழிப்புடன் வைப்பதில் காவல் நாய்களாக வாட்ச்டாக்ஸ் மிகச் சிறப்பாகச் செயல்படுகின்றன. வாடகை தாய் மசோதா, மோட்டார் வாகனச் சட்டம் போன்றவற்றில் அவற்றின் பங்களிப்பு மகத்தானது. இருப்பினும் முக்கிய சட்டங்களை இக்குழுக்களுக்கு அனுப்பாமல் தவிர்ப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் ஆன்மாவை பாதிக்கும் செயலாகும். நிர்வாகம் இக்குழுக்களை தடையாக கருதாமல்
வழிகாட்டிகளாக கருதும்போது மட்டுமே நாடாளுமன்ற கட்டுப்பாட்டிற்கான உண்மையான மரியாதை நிலைநிறுத்தப்படும். Do department-related parliamentary standing committees keep the administration on its toes and inspire reverence for parliamentary control? Evaluate the working of such committees with suitable examples. துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் நிர்வாகத்தை விழிப்புடன் வைத்திருக்கின்றனவா, நாடாளுமன்ற கட்டுப்பாட்டுக்கான மரியாதையை தூண்டுகின்றனவா? அத்தகைய குழுக்களின் செயல்பாட்டை பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் மதிப்பிடுங்கள். Department-related parliamentary standing committees (DRPSCS) really play a vital role in keeping the administration on its toes and inspiring reverence for parliamentary control. துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் டிப்ஸ்கள் நிர்வாகத்தை அதன் கால்களில் நிலைநிறுத்துவதிலும் நாடாளுமன்ற கட்டுப்பாட்டின் மீதான மரியாதையை தூண்டுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. Key functions முக்கிய செயல்பாடுகள். Oversight and accountability. DRPSCS examine bills, policies, and government programs, ensuring the administration remains accountable to Parliament and the public. மேற்பார்வை மற்றும் பொறுப்புக்கூறல். டிப்ஸ்கள் மசோதாக்கள், கொள்கைகள் மற்றும் அரசாங்க திட்டங்களை ஆய்வு செய்கின்றன. நிர்வாகம் நாடாளுமன்றத்திற்கும் பொதுமக்களுக்கும் பொறுப்புக்கூறத்தக்கதாக இருப்பதை உறுதி செய்கின்றன. Detailed examination. They conduct in-depth reviews of legislative proposals, national policies, and budgetary allocations, promoting transparency and efficiency. விரிவான ஆய்வு. அவை சட்டமன்ற முன்மொழிவுகள், தேசிய கொள்கைகள் மற்றும் பட்ஜெட் ஒதுக்கீடுகள் பற்றிய ஆழமான மதிப்பாய்வுகளை நடத்துகின்றன, வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை ஊக்குவிக்கின்றன. Expert insights. DRPSCS engage with subject matter experts, stakeholders, and civil society, enriching the legislative process with diverse perspectives. நிபுணர் நுண்ணறிவு. டிப்ஸ்கள் வல்லுநர்கள், பங்குதாரர்கள் மற்றும் சிவில் சமூகத்துடன் ஈடுபடுகின்றன, சட்டமன்ற செயல்முறையை பல்வேறு கண்ணோட்டங்களுடன் வளப்படுத்துகின்றன. Examples. Standing Committee on Finance critically examined the implications of the Goods and Services Tax (GST), leading to significant improvements in the bill before its passage. நிதிக்கான நிலைக்குழு சரக்கு மற்றும் சேவை வரியின் GST தாக்கங்களை விமர்சன ரீதியாக ஆய்வு செய்தன, இது மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தது. Committee on Information Technology reviewed the 2G spectrum allocation, uncovering irregularities and promoting accountability. தகவல் தொழில்நுட்பத்திற்கான குழு 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டை மதிப்பாய்வு செய்தது, முறைகேடுகளை கண்டறிந்தது மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவித்தது. Standing Committee on Health and Family Welfare discussed about the Surrogacy Regulation Bill, actively seeking stakeholders' opinions. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்திற்கான நிலைக்குழு வாடகை தாய் ஒழுங்குமுறை மசோதா பற்றி விவாதித்தது, பங்குதாரர்களின் கருத்துக்களை தீவிரமாக கோரியது. Impact தாக்கம். Improved governance. DRPSCS promote transparency, accountability, and informed decision making within the legislative framework. மேம்படுத்தப்பட்ட நிர்வாகம். டிப்ஸ்கள் சட்டமன்ற கட்டமைப்பிற்குள் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் அறிவார்ந்த முடிவெடுப்பதை ஊக்குவிக்கின்றன. Checks and balances. They ensure the executive branch remains accountable to Parliament, reinforcing the principle of parliamentary supremacy. சரிபார்ப்புகள் மற்றும் சமநிலைகள். அவை நிர்வாக கிளை பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறப்படுவதை உறுதி செய்கின்றன, பாராளுமன்ற மேலாதிக்க கொள்கையை வலுப்படுத்துகின்றன. Enhanced legislative process. DRPSCS facilitates specialized knowledge on complex issues, ensuring more informed policy discussions in Parliament. மேம்படுத்தப்பட்ட சட்டமன்ற செயல்முறை. டிப்ஸ்கள் சிக்கலான பிரச்சினைகள் குறித்த சிறப்பு அறிவை எளிதாக்குகின்றன, பாராளுமன்றத்தில் அதிக அறிவார்ந்த கொள்கை விவாதங்களை உறுதி செய்கின்றன. Challenges சவால்கள். Non-binding recommendations. DRPSCS recommendations are not binding on the government, which can limit their impact. பிணைக்கப்படாத பரிந்துரைகள். டிப்ஸ்களின் பரிந்துரைகள் அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதில்லை, இது அவற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். Partisan politics.
Members' loyalty to their political parties may affect the objectivity of these committees. கட்சியரசியல் உறுப்பினர்கள் தங்கள் அரசியல் கட்சிகளுக்கு விசுவாசமாக இருப்பது இந்த குழுக்களின் புறநிலைத்தன்மையை பாதிக்கலாம். Lack of public awareness, limited transparency and public engagement can reduce awareness about the critical role of DRPSCS. பொது விழிப்புணர்வு இல்லாமை, வரையறுக்கப்பட்ட வெளிப்படைத்தன்மை மற்றும் பொது ஈடுபாடு டிப்ஸ்களின் முக்கிய பங்கு பற்றிய விழிப்புணர்வை குறைக்கலாம். Overall, DRPSCS are instrumental in promoting accountability, transparency, and good governance in India. While challenges exist, their working demonstrates the vital role they play in strengthening democratic institutions. ஒட்டுமொத்தமாக, டிப்ஸ்கள் இந்தியாவில் பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சவால்கள் இருந்தாலும் அவற்றின் செயல்பாடு ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்துவதில் அவை வகிக்கும் முக்கிய பங்கை நிரூபிக்கிறது. இந்த குழுக்கள் நாடாளுமன்ற பணிகளுக்கு பயனுள்ளதாக கருதப்படுவது ஏன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த சூழலில் மதிப்பீட்டுக் குழுவின் பங்கை பற்றி விவாதிக்கவும். நாடாளுமன்ற குழுக்கள் நாடாளுமன்ற பணிகளுக்கு ஏன் மிக முக்கியமானவை என்பதையும் இதில் மதிப்பீட்டுக் குழுவின் எஸ்டிமேட்ஸ் கமிட்டி தனித்துவமான பங்கையும் கீழே விவாதிப்போம். நாடாளுமன்ற குழுக்கள் ஏன் பயனுள்ளவை? Why are they useful? இந்திய நாடாளுமன்றம் என்பது 700க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு பெரிய அவையாகும். இதனால் ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை தீர்க்கவே இக்குழுக்கள் உதவுகின்றன. நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட். நாடாளுமன்றம் கூடும் நாட்கள் குறைவு. ஒவ்வொரு சட்ட மசோதாவையும் ஒவ்வொரு அமைச்சகத்தின் வரவு செலவு திட்டத்தையும் 543 உறுப்பினர்களும் சேர்ந்து வரிக்கு வரி விவாதிப்பது சாத்தியமற்றது. குழுக்கள் ஆண்டு முழுவதும் செயல்படுவதால் நாடாளுமன்றத்தின் சுமை குறைகிறது. நிபுணத்துவம் ஸ்பெஷலைசேஷன். அவையில் உறுப்பினர்கள் பொதுவான அரசியல்வாதிகளாக இருப்பார்கள். ஆனால் குழுக்களில் நீண்ட காலம் பணியாற்றுவதன் மூலம் அவர்கள் குறிப்பிட்ட துறையில் பாதுகாப்பு, ரயில்வே, விவசாயம் ஆழ்ந்த அறிவும் நிபுணத்துவமும் பெறுகின்றனர். கட்சி அரசியலற்ற சூழல் டீபொலிட்டிசைசேஷன். நாடாளுமன்ற அவையில் கேமரா இருப்பதால் உறுப்பினர்கள் தங்கள் கட்சி தலைமைக்காகவும் ஓட்டு வங்கிக்காகவும் பேசுவார்கள். ஆனால் குழு அறைகளில் கேமராக்கள் இல்லை. இதனால் கட்சி வேறுபாடுகளை மறந்து உண்மையான பிரச்சினைகளை தீர்க்க உறுப்பினர்கள் ஒன்றுபட்டுச் செயல்படுவார்கள். மக்களின் கருத்துக்களை கேட்டறிதல். நாடாளுமன்ற அவைக்குள் பொதுமக்களோ அல்லது நிபுணர்களோ சென்று பேச முடியாது. ஆனால் நாடாளுமன்ற குழுக்கள் சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்கள் மற்றும் பொதுமக்களை அழைத்து சாட்சியம் பெறும் அதிகாரம் கொண்டவை. மதிப்பீட்டுக் குழுவின் பங்கு. ரோல் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் கமிட்டி. நாடாளுமன்ற நிதிக் குழுக்களிலேயே மிகப்பெரியது மற்றும் முக்கியமானது மதிப்பீட்டுக் குழு ஆகும். இது தொடர் சிக்கன குழு, கண்டினியூஸ் எக்கானமி கமிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளைக் கொண்டு நாடாளுமன்றத்திற்கு இது எவ்வாறு உதவுகிறது என பார்ப்போம். அமைப்பு காம்போசிஷன். இதில் 30 உறுப்பினர்கள் இருப்பார்கள். சிறப்பம்சம். இவர்கள் அனைவரும் மக்களவையை லோக்சபா மட்டும் சார்ந்தவர்கள். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இதில் இடமில்லை. காரணம், பட்ஜெட் நிதி மீது வாக்களிக்கும் அதிகாரம் மக்களவைக்கு மட்டுமே உண்டு என்பதால் மதிப்பீடுகளை ஆராயும் உரிமையும் அவர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளது. முக்கிய பணிகள். ஃபங்க்ஷன்ஸ். சிக்கனத்தை பரிந்துரைத்தல். எக்கானமி. அரசு சமர்ப்பித்த பட்ஜெட் மதிப்பீடுகளில் தேவையற்ற செலவுகளை குறைத்து எங்கு சிக்கனம் செய்ய முடியும் என்று இது பரிந்துரைக்கும். நிர்வாகச் சீர்திருத்தம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம். அரசு இயந்திரத்தின் செயல்திறனை அதிகரிக்கவும் நிர்வாகத்தில் உள்ள குறைகளை நீக்கவும் மாற்று வழிமுறைகளை இது பரிந்துரைக்கிறது. பணம் சரியாக கோரப்பட்டுள்ளதா எனச் சோதித்தல். அமைச்சகங்கள் கோரியுள்ள நிதி அந்த கொள்கையை நிறைவேற்ற போதுமானதா அல்லது மிக அதிகமாக உள்ளதா என்பதை ஆராய்கிறது. மதிப்பீட்டுக் குழுவின் வரம்புகள். லிமிட்டேஷன்ஸ். இது பயனுள்ளதாக இருந்தாலும் இதன் அதிகாரத்திற்கு சில எல்லைகள் உள்ளன. கொள்கையை மாற்ற முடியாது. நாடாளுமன்றம் ஏற்கனவே ஒப்புதல் அளித்த ஒரு கொள்கையை பாலிசி இக்குழு கேள்வி கேட்க முடியாது. அக்கொள்கையைச் செயல்படுத்தும் விதத்தை மட்டுமே கேள்வி கேட்க முடியும்.
ஆய்வுப் பணி மட்டுமே. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகே இது தனது ஆய்வை தொடங்கும். பல நேரங்களில் நாடாளுமன்றம் பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளித்த பிறகே இக்குழுவின் அறிக்கை வரும். எனவே இது ஒரு வழிகாட்டி போலச் செயல்படுமே தவிர நிதியை நிறுத்தும் அதிகாரம் இதற்கு இல்லை. முடிவுரை: நாடாளுமன்றம் என்பது நாட்டின் நிதியை கட்டுப்படுத்தும் அதிகாரம் படைத்தது. அந்த அதிகாரத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதில் மதிப்பீட்டுக் குழு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது அரசின் ஊதாரித்தனத்தை கட்டுப்படுத்தி மக்கள் பணத்திற்கு மதிப்பு (value for money) கிடைப்பதை உறுதி செய்ய முயற்சிக்கிறது. Why do you think the committees are considered to be useful for parliamentary work? Discuss, in this context, the role of the Estimates Committee. இந்த குழுக்கள் நாடாளுமன்ற பணிகளுக்கு பயனுள்ளதாக கருதப்படுவது ஏன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்தச் சூழலில் மதிப்பீட்டுக் குழுவின் பங்கை பற்றி விவாதிக்கவும். Committees are considered essential for parliamentary work due to several reasons. பல காரணங்களுக்காக குழுக்கள் நாடாளுமன்ற பணிகளுக்கு அவசியமானதாக கருதப்படுகின்றன. In-depth examination. Committees allow for a detailed examination of complex issues, policies, and bills, enabling thorough scrutiny and informed decision making. ஆழமான ஆய்வு. குழுக்கள் சிக்கலான பிரச்சினைகள், கொள்கைகள் மற்றும் மசோதாக்களை விரிவாக ஆய்வு செய்ய அனுமதிக்கின்றன, முழுமையான ஆய்வு மற்றும் அறிவார்ந்த முடிவெடுப்பதை செயல்படுத்துகின்றன. Specialization. Committee members can develop expertise in specific areas, fostering a deeper understanding of the subject matter and more effective oversight. சிறப்பு. குழு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் நிபுணத்துவத்தை வளர்த்துக் கொள்ளலாம், பொருள் பற்றிய ஆழமான புரிதலையும் மிகவும் பயனுள்ள மேற்பார்வையையும் வளர்க்கலாம். Bipartisan approach. Committees often facilitate a more collaborative approach, encouraging members from different parties to work together and find common ground. இருகட்சி அணுகுமுறை. குழுக்கள் பெரும்பாலும் மிகவும் கூட்டு அணுகுமுறையை எளிதாக்குகின்றன, வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஒன்றாக வேலை செய்து பொதுவான தளத்தை கண்டறிய ஊக்குவிக்கின்றன. Role of the Estimates Committee. மதிப்பீட்டுக் குழுவின் பங்கு. Examination of government expenditure. The Estimates Committee examines the government's budgetary allocations and expenditures, ensuring that funds are utilized efficiently and effectively. அரசு செலவினங்களை ஆய்வு செய்தல். மதிப்பீட்டுக் குழு அரசாங்கத்தின் பட்ஜெட் ஒதுக்கீடுகள் மற்றும் செலவினங்களை ஆய்வு செய்கிறது, நிதி திறமையாகவும் திறம்படவும் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறது. Suggestions for economy and efficiency. The committee identifies areas where costs can be reduced or optimized, promoting fiscal discipline and responsible governance. பொருளாதாரம் மற்றும் செயல்திறனுக்கான பரிந்துரைகள். செலவுகளை குறைக்க அல்லது மேம்படுத்தக்கூடிய பகுதிகளை குழு அடையாளம் காட்டுகிறது, நிதி ஒழுக்கம் மற்றும் பொறுப்பான நிர்வாகத்தை ஊக்குவிக்கிறது. Review of financial procedures. The Estimates Committee reviews financial procedures and practices, recommending improvements to ensure transparency and accountability. நிதி நடைமுறைகளின் மதிப்பாய்வு. மதிப்பீட்டுக் குழு நிதி நடைமுறைகள் மற்றும் நடைமுறைகளை மதிப்பாய்வு செய்கிறது, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கான மேம்பாடுகளை பரிந்துரைக்கிறது. Key functions. முக்கிய செயல்பாடுகள். Examine budgetary proposals. The committee examines the government's budgetary proposals, ensuring that allocations are justified and aligned with national priorities. பட்ஜெட் திட்டங்களை ஆய்வு செய்தல். இந்த குழு அரசாங்கத்தின் பட்ஜெட் திட்டங்களை ஆய்வு செய்து, ஒதுக்கீடுகள் நியாயப்படுத்தப்பட்டு தேசிய முன்னுரிமைகளுடன் சீரமைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. Evaluating performance. The Estimates Committee assesses the performance of government departments and agencies, identifying areas for improvement and recommending corrective actions. செயல்திறனை மதிப்பீடு செய்தல். மதிப்பீட்டுக் குழு அரசாங்கத் துறைகள் மற்றும் நிறுவனங்களின் செயல்திறனை மதிப்பிடுகிறது, முன்னேற்றத்திற்கான பகுதிகளை கண்டறிந்து சரிசெய்தல் நடவடிக்கைகளை பரிந்துரைக்கிறது. Promoting transparency and accountability. By examining government expenditures and financial procedures, the committee promotes transparency and accountability in governance. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவித்தல்.
அரசாங்கச் செலவுகள் மற்றும் நிதி நடைமுறைகளை ஆராய்வதன் மூலம் குழு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவிக்கிறது. இம்பாக்ட் தாக்கம். Improved governance. The Estimates Committee's work contributes to more effective and efficient governance, ensuring that government resources are utilized optimally. மேம்படுத்தப்பட்ட நிர்வாகம். மதிப்பீட்டுக் குழுவின் பணி மிகவும் பயனுள்ள மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு பங்களிக்கிறது, அரசாங்க வளங்கள் உகந்த முறையில் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறது. Enhanced accountability. By scrutinizing government expenditures and financial procedures, the committee promotes accountability and transparency in governance. மேம்படுத்தப்பட்ட பொறுப்புக்கூறல். அரசாங்கச் செலவுகள் மற்றும் நிதி நடைமுறைகளை கண்காணிப்பதன் மூலம் நிர்வாகத்தில் பொறுப்புக்கூறலையும் வெளிப்படைத்தன்மையையும் குழு ஊக்குவிக்கிறது. Informed decision making. The committee's recommendations and findings inform decision making in Parliament, enabling more informed and effective governance. அறிவார்ந்த முடிவெடுத்தல். குழுவின் பரிந்துரைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பாராளுமன்றத்தில் முடிவெடுப்பதை தெரிவிக்கின்றன, மேலும் தகவலறிந்த மற்றும் பயனுள்ள நிர்வாகத்தை செயல்படுத்துகின்றன. மக்களுக்கு அரசாங்கத்தின் பொறுப்புடைமையை நிறுவுவதில் பொது கணக்கு குழுவின் பங்கை விவாதிக்கவும். மக்களுக்கு அரசாங்கத்தின் பொறுப்புடைமையை அக்கவுண்டபிலிட்டி உறுதி செய்வதில் பொது கணக்கு குழு பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி பாக் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இந்திய அரசியலமைப்பின்படி மக்களின் வரிப்பணத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் உள்ளது. நாடாளுமன்றம் ஒதுக்கிய அந்த நிதியை அரசாங்கம் நிர்வாகத்துறை முறையாகச் செலவிட்டதா என்பதை கண்காணிப்பதே இக்குழுவின் முக்கிய பணியாகும். இதன் பங்கை கீழ்க்கண்ட தலைப்புகளில் விரிவாக காணலாம். நாடாளுமன்ற கட்டுப்பாட்டு கருவி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பார்லிமெண்டரி கண்ட்ரோல். அரசாங்கம் செலவு செய்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு காட்ட வேண்டும். தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAG அரசின் கணக்குகளை தணிக்கை செய்து அறிக்கை அளிப்பார். அந்த அறிக்கையை பாக் விரிவாக பரிசீலிக்கும். பொறுப்புடைமை. இது அதிகாரிகள் இஷ்டத்திற்கு பணத்தை செலவு செய்வதை தடுக்கிறது. நமது செலவுகள் கண்காணிக்கப்படுகின்றன என்ற அச்சத்தை அதிகாரவர்க்கத்திடம் உருவாக்குகிறது. எதிர்க்கட்சியின் தலைமை. நடுநிலையான ஆய்வு ரோல் ஆஃப் ஆப்போசிஷன். இக்குழுவின் மிக முக்கியமான சிறப்பம்சம் அதன் தலைவர் பதவி. 1967 ஆண்டு முதல் பின்பற்றப்படும் மரபின்படி எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒருவரே இக்குழுவின் தலைவராக நியமிக்கப்படுவார். முக்கியத்துவம். ஆளுங்கட்சி அரசாங்கத்தை நடத்துகிறது. அதன் செலவுகளை எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான குழு ஆராய்வது என்பது உண்மையான ஜனநாயக பொறுப்புடைமையை உறுதி செய்கிறது. இதனால் அரசாங்கத்தின் தவறுகள் மறைக்கப்படாமல் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. மூன்று முக்கிய சோதனைகள் கீ செக்ஸ். CAG அறிக்கையின் அடிப்படையில் பாக் 3 முக்கிய கேள்விகளை எழுப்புகிறது. சட்டபூர்வமானதுதானா? லீகல். நாடாளுமன்றம் எந்த நோக்கத்திற்காக பணத்தை ஒதுக்கியதோ அதே நோக்கத்திற்காகத்தான் அது செலவிடப்பட்டதா? அதிகாரம் உள்ளதா? அத்தாரிட்டி. செலவு செய்த அதிகாரிக்கு அந்த பணத்தை செலவு செய்ய அதிகாரம் உள்ளதா? செலவு மாற்றப்பட்டதா? ரீஅப்ரோப்ரியேஷன். ஒரு துறைக்கு ஒதுக்கிய பணத்தை அனுமதி இல்லாமல் வேறு துறைக்கு மாற்றினார்களா? ஊழல் மற்றும் முறைகேடுகளை வெளிக்கொண்டு வருதல். சமீப காலங்களில் பல பெரிய ஊழல்கள் பாக் ஆய்வின் மூலமே மக்கள் மன்றத்திற்கு தெரியவந்தன. உதாரணம் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழல், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி முறைகேடுகள் போன்றவை CAG அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டு பாக் ஆல் விவாதிக்கப்பட்டவை. இது அரசாங்கத்தை மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டதாக மாற்றுகிறது. CAG உடன் உறவு. ஃப்ரெண்ட், ஃபலோசபர் அண்ட் கைட். மத்திய கணக்கு தணிக்கையாளர் CAG இக்குழுவின் நண்பன், தத்துவவாதி மற்றும் வழிகாட்டி என்று அழைக்கப்படுகிறார். கடினமான கணக்கு விவரங்களை எளிமைப்படுத்தி எங்கு தவறு நடந்துள்ளது என்பதை CAG உறுப்பினர்களுக்குச் சுட்டிக்காட்டுவார். இந்த உறவு இக்குழுவின் செயல்திறனை அதிகரிக்க உதவுகிறது. வரம்புகள். லிமிட்டேஷன்ஸ். பொறுப்புடைமையை நிறுவுவதில் இது முக்கிய பங்கு வகித்தாலும் சில குறைபாடுகளும் உள்ளன. பிரேத பரிசோதனை. போஸ்ட் மார்ட்டம். பணம் செலவழிக்கப்பட்ட பிறகு இப்படி தவறாகச் செலவு செய்துவிட்டீர்களே என்று இது சுட்டிக்காட்டுகிறது.
ஆனால் பணம் வீணாவதை தடுக்கும் அதிகாரம் இன்டர்வென்ஷன் இதற்கு இல்லை. ஆலோசனை மட்டுமே. இதன் பரிந்துரைகளை அரசு ஏற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. முடிவுரை: பொது கணக்கு குழு என்பது இந்திய நிதியமைப்பின் காவல் நாய், வாட்ச்டாக் போன்றது. வரம்புகள் இருந்தாலும் நாடாளுமன்ற ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருப்பதற்கும் மக்களின் வரிப்பணம் சூறையாடப்படாமல் இருப்பதற்கும் இக்குழுவே மிகச்சிறந்த அரணாக திகழ்கிறது. Discuss the role of Public Accounts Committee in establishing accountability of the government to the people. மக்களுக்கு அரசாங்கத்தின் பொறுப்புடைமையை நிறுவுவதில் பொது கணக்கு குழுவின் பங்கை விவாதிக்கவும். The Public Accounts Committee, euphemistically referred to as the Budget Committee of the Parliament, plays a vital role in establishing accountability of the government to the people in India. பொது கணக்கு குழு பாராளுமன்றத்தின் பட்ஜெட் குழு என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் மக்களுக்கு அரசாங்கத்தின் பொறுப்புணர்வை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. Key functions, முக்கிய செயல்பாடுகள்: Examination of government expenditures. The Public Accounts Committee examines the government's expenditures, ensuring that public funds are utilized efficiently and effectively. அரசு செலவினங்களை ஆய்வு செய்தல். பொது கணக்கு குழு அரசாங்கத்தின் செலவினங்களை ஆய்வு செய்கிறது, பொது நிதி திறமையாகவும் திறம்படவும் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறது. Audit reports. The committee reviews audit reports prepared by the Controller and Auditor General (CAG) of India, which highlights irregularities, mismanagement, and inefficiencies in government spending. தணிக்கை அறிக்கைகள். இந்திய தலைமை கணக்காளர் மற்றும் தணிக்கையாளர் CAG தயாரித்த தணிக்கை அறிக்கைகளை குழு மதிப்பாய்வு செய்கிறது. இது அரசாங்க செலவினங்களில் முறைகேடுகள், தவறான மேலாண்மை மற்றும் திறமையின்மை ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகிறது. Accountability. By examining government expenditures and audit reports, the Public Accounts Committee holds the government accountable for its financial decisions and actions. பொறுப்பு. அரசாங்க செலவினங்கள் மற்றும் தணிக்கை அறிக்கைகளை ஆய்வு செய்வதன் மூலம் பொது கணக்கு குழு அரசாங்கத்தை அதன் நிதி முடிவுகள் மற்றும் செயல்களுக்கு பொறுப்பேற்க வைக்கிறது. தாக்கம். Impact. Promoting transparency. The Public Accounts Committee's work promotes transparency in government financial transactions, enabling citizens to access information about government spending. வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்தல். பொது கணக்கு குழுவின் பணி அரசாங்க நிதி பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிக்கிறது, குடிமக்கள் அரசாங்க செலவினங்கள் பற்றிய தகவல்களை அணுக உதவுகிறது. Ensuring accountability. By examining government expenditures and audit reports, the committee ensures that the government is accountable for its actions and decisions. பொறுப்புணர்வை உறுதி செய்தல். அரசாங்கச் செலவுகள் மற்றும் தணிக்கை அறிக்கைகளை ஆய்வு செய்வதன் மூலம் அரசாங்கம் அதன் நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளுக்கு பொறுப்பேற்கிறது என்பதை குழு உறுதி செய்கிறது. Improving governance. The committee's recommendations and findings can lead to improvements in governance, ensuring that public resources are utilized efficiently and effectively. நிர்வாகத்தை மேம்படுத்துதல். குழுவின் பரிந்துரைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் நிர்வாகத்தில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும், பொது வளங்கள் திறமையாகவும் திறம்படவும் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யும். Significance. முக்கியத்துவம். Oversight mechanism. The Public Accounts Committee serves as an important oversight mechanism, ensuring that the government is accountable to Parliament and, by extension, to the people. மேற்பார்வை பொறிமுறை. பொது கணக்கு குழு ஒரு முக்கியமான மேற்பார்வை பொறிமுறையாக செயல்படுகிறது. அரசாங்கம் பாராளுமன்றத்திற்கும் நீட்டிக்கப்பட்ட முறையில் மக்களுக்கும் பொறுப்பு கூறத்தக்கதாக இருப்பதை உறுதி செய்கிறது. Parliamentary scrutiny. The committee's work enables parliamentary scrutiny of government expenditures and financial decisions, promoting transparency and accountability. பாராளுமன்ற ஆய்வு. குழுவின் பணி அரசாங்கச் செலவுகள் மற்றும் நிதி முடிவுகளை நாடாளுமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தி வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவிக்கிறது. Citizen empowerment. By promoting transparency and accountability, the Public Accounts Committee's work empowers citizens to hold the government accountable for its actions. குடிமக்கள் அதிகாரமளித்தல். வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதன் மூலம் பொது கணக்கு குழுவின் பணி அரசாங்கத்தை அதன் செயல்களுக்கு பொறுப்புக்கூற வைக்க குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது.
Conclusion. The Public Accounts Committee plays a crucial role in establishing accountability of the government to the people by examining government expenditures, audit reports, and promoting transparency and accountability in governance. அரசாங்கச் செலவுகள், தணிக்கை அறிக்கைகள் மற்றும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதன் மூலம் அரசாங்கத்தின் பொறுப்புக்கூறலை மக்களுக்கு நிறுவுவதில் பொது கணக்கு குழு முக்கிய பங்கு வகிக்கிறது. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.